கேட்ட ஒரு சம் எடுத்துருக்கோம் பாருங்க. கேட்டிருக்காங்க 2 புள்ளி இருக்க பக்கத்துக்கு எதிரே உள்ள பக்கத்துல இருக்க எத்தனை புள்ளிகள் இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா காமனா ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா ஓகேங்களா. சோ பாருங்க இந்த இடத்துல 5 இருக்கு, இந்த இடத்துல 5 இருக்கு. சோ புள்ளியா ஞாபகம் வைக்காம அந்த புள்ளி எத்தனை இருக்கோ அந்த கவுண்டிங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 3 5 இது பாத்தீங்க அப்படின்னா 5 4 2. சோ இந்த புள்ளியை நான் அப்படி நம்பரா மாத்திக்கிட்டேன் ஓகேங்களா. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த காமனா இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கத்துலயுமே காமனா இருக்க நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் நம்பர் அப்படியே எடுத்து எழுதணும். பாருங்க 5 3 1. அடுத்த பக்கத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 5ல இருந்து எடுத்து எழுதணும். பாருங்க இதுக்கு கீழே எழுதணும் 5 2 4. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆப்போசிட்டா கிடைக்குது இல்லையா, 1க்கு 1 ஆப்போசிட் ஓகேங்களா. 1க்கு 4 ஆப்போசிட், 3க்கு 2 ஆப்போசிட். இந்த இடத்துல 5க்கு 5 ஆப்போசிட்டா இருக்க வாய்ப்பு இல்ல. மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 வந்துருச்சு. மீதி என்ன இருக்கும், 6ன்னு இருக்கும். அப்ப 5க்கு ஆப்போசிட் 6, 2 புள்ளிக்கு ஆப்போசிட்டா. சோ 2க்கு ஆப்போசிட் 3. ஆப்ஷன்